தனுஷ்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து எப்படி பொருட்காட்சி எப்படி போக போகுதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். போகவே இல்லை. வந்து நம்ம வந்து அதை பத்தி பேசலாம். இப்போ முதல்ல நம்ம மக்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துடலாம். இன்ட்ரோடக்ஷன். ஹாய் ஹலோ மக்களே, நான் வந்து அவங்க முத்துக்குமார். நீங்க? நான் உங்க தனுஷ்கா. அதாவது பேந்த. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி தனுஷ்கா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொருட்காட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜாலியா இருக்குமா? செம்ம ஜாலியா இருக்கும். அங்க நிறைய விளையாட்டு ஃபுல்லா நேரா பார்த்தா கடையா இருக்கும். ஸ்நாக்ஸ் கிடைக்கும், டாய்ஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்புறமா ஒரு ராட்டனம், இந்த மாதிரி சர்க்கஸ், இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். அதுல நம்ம போனோம்னா டிக்கெட் ஏதாச்சும் கொடுக்கணும். அவன் டிக்கெட்டே கொடுக்கணும். அப்புறம் அதுல டிக்கெட் கொடுத்தாதான் அவங்க அப்ப விடுவாங்க. விட்டோம்னா நம்ம ஜாலியா போலாம். அப்புறம் தனுஷ்கா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்க பொருட்காட்சியில உள்ள ஒரு ரைடுக்கும் காஸ்ட்லியா பண்றாங்கல்ல. இப்ப ஒரு ரைடுக்குன்னா 80 ரூபா வாங்குறாங்கல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை சொல்லுங்க. அது என்ன, ஒரு சின்ன இது பண்ணி ஒரு சின்ன கேமா இருந்தா கூட இவ்ளோ 1200 ரூபா 30 ரூபா எவ்வளவு காசு கொடுக்கறாங்க. ரைட்டு தம்பி. வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஆர்னி என்னடா டோக்கன் கேட்டா ஆர்னி ஊர்னிங்கிறாரு. அதான். சரி தனுஷ்கா, இப்ப வந்து நீங்க உங்களுக்கு வந்து அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு என்ன? இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எல்லாமே போகணும்னு ஆசையா, இல்ல வந்து சிலது மட்டும் போனா போதும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, இல்ல எல்லாமே போகணும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், எது உங்களுக்கு உங்க கருத்தை சொல்லுங்க. எனக்கு எல்லாமே போனாதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓ சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரைடெல்லாம் இருக்குல்ல, சில பேர்லாம் வாந்தி எடுத்துருவாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை சொல்லுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு சின்ன பிரச்சனையா போயிடுச்சு. என்னன்னா எங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு அடுப்படியில் வந்து ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு. அதை தான் வந்து நாங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு வந்தோம். சரி வாங்க தனுஷ்கா, நம்ம வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் அதான் அந்த கொஷினே நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதாவது இப்போ இந்த வாந்தியெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள். இப்ப இந்த சொயின் போறோம்ல, அது சொயின் போயிட்டு இறங்கும் போது ஒரு மாதிரி தகட்டும், ஒரு வாமிட் வர மாதிரியே இருக்கும். ஆனா அவங்க வாமிட் வராது. ஆனா சில பேர்லாம் வாமிட் எடுத்துருவாங்க. அதுதான் கொஞ்சோண்டு கவலையா இருக்கும், கொஞ்சோண்டு பாவமா இருக்கும், இல்லைன்னா பாவமாவே இருக்கும். நானெல்லாம் சாக்கடைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறது. இப்ப வந்து நீங்க பொருட்காட்சிக்கு போனீங்கன்னா அங்க வந்து நிறைய சாமான்கள் விலைக்கு விற்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்க பார்த்து அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வைக்கலாமா வைக்க கூடாதா? ஏன்னா அது வந்து எல்லாமே எதை எடுத்தாலும் 100 ரூபா 150 ரூபான்னு விற்கிறாங்க. சாதாரண கடையில வாங்கினா கூட கம்மியா தான் விற்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன வந்து பதிலடி கொடுக்கலான்னு நீங்க சொல்றீங்க?
சின்ன கடையில கம்மியானதுதான் வாங்கணும். நம்ம இந்த மாதிரி செலவு அடிச்சா நம்ம ரொம்ப காசு கம்மியாயிட்டே போகும். நம்ம வந்து நம்ம நல்ல ஆஃபீஸ் போய் நல்ல கம்பெனியில சேர்ந்துக்கணும். அதனால அப்பதான் நிறைய சம்பாதிக்கணும். அதனால கம்மி இப்பெல்லாம் கொஞ்சம் காசு தான், அதனால கம்மியா தான் வாங்கணும். ஓகே தனுஷ்கா, நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் தனுஷ்கா. அடுத்த இன்டர்வியூவில் நம்ம பார்க்கலாம். இதோடு நாங்கள் விடை பெறுகிறோம். முத்துக்குமார் உங்கள்